யோகம் மீடியா சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் ஜெசிகா ஜோ, சித்த மருத்துவர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிர் நாடியான இந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதில் இன்னைக்கு நம்ம கபம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே குளிர்ச்சி தன்மையுடையது. நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பு வாகே கபவாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சில காரணத்தினால நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா இந்த குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சில நோய்கள் ஏற்படுது. ஸோ இந்த கபம் நம்ம உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வாழிடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரசு கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தலை மற்றும் இந்த கழுத்து பகுதியில் தான் பார்த்திங்கன்னா கபம் தங்கியிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சிம்டம்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக இருக்கும். அதாவது தலைப்பகுதியிலும் கழுத்து பகுதியிலும் நெஞ்சு சரி இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடத்தை பொறுத்து தான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இம்யூன் ரொம்பவே வீக்காக இருக்கும். இந்த கபம் அதிகமாக இருக்குது இல்லை குறைவாக இருந்தாலுமே கூட இம்யூன் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா கோல்டு காஃப் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதாவது டே டு டே லைஃப்பில் அவங்க இதனால அஃபெக்ட் ஆகி தான் இருப்பாங்க. கோல்டு அண்ட் காஃப் ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் மெடிசன் எடுத்திருக்கோம் அப்படின்னாலுமே ரிப்பீட்டடாக இது வந்துட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் இம்யூன் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால. மூக்கில் நீர் கோத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, தலையில் நீர் கோத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். தலை ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லங்கில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அலர்ஜிக் ரைனைட்டிஸ். அதாவது மூக்கு நீர் பாய்தல்னு சொல்லுவோம். மூக்கில் தண்ணி ஒழுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தலை குளிச்சுட்டு வந்தாவே எனக்கு கண்ணெல்லாம் செவந்துருது, மூக்கில் தண்ணி ஒழுகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கபம் சார்ந்த பிரச்சனைகளை குறிக்கும். இது இல்லாமல் லங் இன்ஃபெக்ஷன் சொல்லியிருந்தேன். அது என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரியான கிரானிக் டிசீஸ் எல்லாமே இந்த கபம் சார்ந்து தான் வருது. குளிர்ச்சி மட்டும் அதிகமாக இருந்தால் நமக்கு கபம் ரிலேட்டட் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பித்தமும் கூடும்போது, அதாவது உஷ்ணம் அதிகமாகும் போதுமே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படும். அதாவது தொந்த நாடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்னோட இன்னொன்று ஆட் ஆகி வரும்போது, அதாவது கபநாடி தன் நிலையிலேருந்து அதிகமாக துடிச்சு அதோடவே சேர்ந்து பித்தமும் நம்ம கூடி இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்குமே இதே மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். இன்னும் இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை காஃப், வறட்டு இருமல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நைட்லாம் நல்லாவே இருக்க மாதிரி இருப்பாங்க. மார்னிங் எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா இரும்பல் வந்துட்டே இருக்கும். ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கும். அதே போல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொண்டையில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் வலி இருக்கும். இந்த தொண்டையிலுமே சரி நெஞ்சிலுமே ஒரு மாதிரி முள் குத்துற மாதிரியான வலி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தத்தோட வர கப நோய்களுக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த கபம் இரவு நேரத்தில் தான் இருக்கும். காலையில் வாதமும் மதிய நேரத்தில் பித்தமும், இரவு நேரத்தில் கபம் அதிகமானது. இப்போ இந்த கபம் நைட் மட்டும் இல்லாமல் மார்னிங்லேயும் அதோட சிம்டம்ஸை காட்டுது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு தும்மல் வர்றது, காலையில் எந்திரிச்சதுமே ஒரு பக்கம் மூக்கு அடைச்சிக்கிற மாதிரி, இந்த நேசல் பாலிப்னு சொல்லுவாங்க, சத வளர்ச்சி இருக்கிறது, மூச்சு விட சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கபத்தோட ஒரு சிம்டம் தான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கபம் அதிகமாக உடலில் தங்கும். அது மட்டும் இல்லாமல் பித்தத்தின் ஆதிக்கம் அதிகமாகும் போது இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் ஏற்படும். சரி, இந்த கபத்தை எப்படி நம்ம நார்மலைஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நசியம் முறை தான் ரொம்ப சிறந்த முறை. இந்த நசியம் அப்படின்றது என்னன்னா நேசல் ட்ராப்ஸ். இது பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கபத்தை எப்படி குறைக்கணும், அதுக்கேற்ற மாதிரியான மருந்துகளை எடுக்கணும். இப்போ நசியம் முறை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்டர்னலாக நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகளை எடுக்கும். இப்போ இம்யூன் வீக்காக இருக்கிறதுனால லங் கெப்பாசிட்டி ரொம்பவே குறைந்த அளவில் தான் இருக்கும். ஈஸியாக இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகும். ஸோ அதை ஸ்ட்ரென்த் பண்ணுற மாதிரியான உணவுகளையோ மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். இதில் நசியம் முறை பார்த்தீங்கன்னா நம்ம கிரானிக்காகவே, அதாவது ஜெனட்டிக்காக ஹெரிடிட்டரியாக நிறைய டிசீஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கபம் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு இந்த சைனசைட்டிஸாக இருக்கட்டும் அண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், லங் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும். வீசிங், ஆஸ்துமா இதெல்லாம் ரொம்பவே நாளாகவே இருந்துட்டு தான் இருக்கும். என்ன மெடிசன் எடுத்தாலும் அது சரியாகாது அப்படின்றவங்களுக்குமே கூட இந்த நசிய முறைகளை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு சில மாதங்களே உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கிறது நீங்களே பார்ப்பீங்க. ஆயில் தான் நம்ம நசிய முறையில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆயிலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அணுத்தைலம்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்க, அதாவது ஒரு ட்ராப் போதும். அது நீங்கள் உங்களுடைய ஈச் நாஸ்ட்ரிலுமே, அதாவது 2 மூக்குலையுமே ஒரு சொட்டு நீங்கள்
நீங்கள் விட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் தலைக்கெலாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு ட்ராப் அந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. இதுவே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது இல்லாமல் வீட்டிலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொச்சி இலைகள் நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். இந்த நொச்சி இலைகளை வந்து வாங்கி அதை நீங்கள் ஆவி பிடிக்கிறீங்க அப்படின்னாலுமே அதுலேயுமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நம்ம வந்து மெடிசனில் பார்த்தீங்கன்னா வேது பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த நொச்சி இலைகளே பார்த்தீங்கன்னா கருநொச்சி கிடைச்சா ரொம்ப இன்னும் சிறந்தது. ஏன்னா சித்த முறையை பொறுத்த வரைக்கும் இந்த கருப்பு நிறத்தில் இருக்கிற மூலிகையாக இருக்கட்டும், மருந்துகள் எல்லாத்துக்குமே வீரியம் வந்து அதிகம். ஸோ இந்த மாதிரியான மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கருநொச்சி கிடைக்குது அப்படின்னா அதை நல்லா வெயிலில் உலர்த்தி அது பவுடர் மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம். அதே போல் ஆவி பிடிக்கிறதுக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எக்ஸ்டர்னலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் போல் வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சின பாலை இந்த நொச்சி இலைகளில் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி 10 மாதிரி நீங்கள் வந்து இந்த நெத்தி பகுதியில் போட்டு வந்தீங்க அப்படின்னா, தலை பாரம் இருக்குது, இல்லை தலையில் நீர் கோத்து இருக்குது, மூக்கில் வந்து சளி அடைச்சிருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல அற்புத மருந்தாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நொச்சி இலையோடு சேர்த்து தழுதாலை, கண்டங்கத்திரி அண்ட் தூதுவளை இந்த மாதிரி இலைகளை வந்து நல்லா போட்டு அதில் நீங்கள் ஆவி பிடிச்சி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அணுத்தைலம் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது இஎன்டி ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து சரியாகும். லைக் பார்த்தீங்கன்னா, இந்த காது இறைச்சல் இருக்குது, காது வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு இந்த சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, வீசிங்கு, ஆஸ்துமா, இல்லை வேறு ஏதாவது லங்ஸ் சம்மந்தப்பட்ட நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரியான நசிய முறைகள் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும். நேசல் செப்டல் டீவியேஷன் சொல்லுவோம். ஸோ அதனால ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா குரட்டை விடுற சிம்டம்ஸ் வந்து இருக்கும். அவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை டான்சில் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குது, அந்த டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குமே இந்த நசிய முறையில் வந்து நல்ல ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க, இன்டர்னல் மெடிசன் எடுக்கும் போது எனக்கு ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கபம் மட்டும் கூடியிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் மெடிசன் எடுக்கும் போது உங்களுக்கு ஹீட் ஆகாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பித்தமும் வந்து கூடுறதுனாலையும் நமக்கு இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் வரும். அதாவது சளி இருமலுக்கு மருந்து எடுக்கிறவங்க அதிகமாக இதை வாத்தியம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னுமே எனக்கு மெடிசன் எடுத்து ஹீட் ஆகுது அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பித்தம் வந்து கூடி இருக்கும். ஸோ அப்போது பித்தத்தையும் தணிக்கிற மாதிரியும் கபத்தையும் நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான மருந்துகளை அவங்க தேடி கரெக்டாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வித்தின் அ வீக்லேயே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா புகை, இதுவுமே வந்து நம்ம மெடிசனில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் தெரப்பியாக வந்து இருக்குது. இந்த புகை வந்து நம்ம எப்படி நிறைய பாட்டி வைத்தியம் மாதிரி தான் இது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் விளக்கில் சுட்டு அதை வந்து நீங்கள் முகர்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சதை வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே சரி, அந்த மூக்கடைப்புன்னு சொல்லுவோம், இது எல்லாமே வந்து வித்தின் அ மினிட்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். மிளகு வந்து நல்லா பாலில் வேக வச்சு அதில் கொஞ்சமாக தேன் போட்டு கலந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போவுமே இந்த கபம் சார்ந்த நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இந்த மிளகையே வந்து நம்ம அதே போல் ஒரு துணியில் முடிச்சு அதை நம்ம சுட்டு அதோட புகையை நம்ம உள்ளே வந்து சுவாச்சிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குமே இது ஒரு நல்ல ரிலீஃப் வந்து கொடுக்கும். ஸோ கபமை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம உபயோகிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னலாக நம்ம எடுத்துக்கணும்னா கபசுர குடிநீர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது கபம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே, அதாவது கபம் வந்து டாமினண்ட்டாக இருந்து அதோட பித்தம் சேர்ந்தாலோ வாதம் சேர்ந்தாலுமே இந்த மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்லலாம் சித்தா மெடிசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கபசுர குடிநீர் தான் அதிகமாக தந்தோம். ஏன்னா அது வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் தான் நமக்கு வந்தது. ஸோ அந்த கபத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக நம்ம இந்த மாதிரி மருந்துகளை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம உணவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபத்தை வந்து தணிக்கிற மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கணும். லைக் வந்து நார்மலாகவே கபம் இருக்குது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற உணவு குளிர்ச்சியான உணவுகளை எடுத்தால் உடனே வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அண்ட் வந்து ஒரு சின்ன தண்ணி மாற்றி குடித்தோம் அப்படின்னாலுமே சளி வந்து ஈஸியாக பிடிச்சிக்கும். நான் சொல்லியிருந்தேன், இம்யூன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கபம் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எடுத்து நமக்கு உடனே அஃபெக்ட் ஆகுதுன்னும் போது ஸோ அதை வந்து தவிர்த்துற மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். பாடியை வந்து கொஞ்சம் ஹீட்டாகவே வச்சுக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். இப்போ பித்தம் கூடி இருக்குது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பித்தம் இல்லாமல் கபம் மட்டும் இருக்குது அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஐட்டம்ஸ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். மெடிசனாக அப்படி சொல்லணும் அப்படின்னா கண்டங்கத்திரி, தூதுவளை அண்ட் வந்து முசுமுசுக்கையில் இதெல்லாம் நீங்கள் வந்து இன்டர்னலாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த கபம் சார்ந்த நோய்கள் அண்ட் கபம் இருந்தால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த சின்ன சின்ன வீட்டு முறைகளை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரிலீஃப்
கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.